கதிர், எதுக்காக இப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் அந்த புவனா தான். அவளோட அண்ணனுக்கு ஆர்டர் கிடைக்கல, அந்த ஆத்திரத்துல இவ்வளவும் பண்ணிருக்கா. ஆனா அவங்க நினைச்சது எதுவுமே நடக்கலையே. அது எப்படி நடக்கும்? தனாவும் கதிரும் எவ்வளவு உண்மையா அந்த வேலையை எடுத்து செய்யணும்னு நினைச்சாங்க. அதை கெடுக்கணும்னு நினைச்சா நடக்குமா? நமக்கு கடவுள் துணையா இருக்காரு. யாரு கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலும் அவங்கள அவர் பார்த்து பாரு. ஜானகி, இன்னைக்கு நடந்த அத்தனையும் நாம ஒரு அனுபவமா தான் எடுத்துக்கணும். நாளைக்கு இதே போல ஒரு சங்கடமோ தடையோ உண்டாச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆமா மச்சா, நீங்க சொல்றது சரிதான். நாளைக்கு இதை விட ஒரு பிரச்சனை வந்தா தனா நீ சமாளிச்சிருவதானே? வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனைகள் வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு காட்டணும். என்னைக்கும் நம்ம சாதாரண நிலையில இருந்தா மத்தவங்க நம்மள இளக்காரமா தான் நினைப்பாங்க. அதனால எப்படியாவது போராடி நம்ம மேல வந்து காட்டணும். பணத்தை கூட சுலபமா சம்பாதிச்சிடலாம், ஆனா மரியாதைய சம்பாதிக்கிறது அது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி நம்ம மதிக்கிற ஒரு ஆளா வளர்ந்துட்டா நம்மள சீண்ட கூட யாரும் பயப்படுவாங்க. இத நல்லா புரிஞ்சுக்கிட்டா கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை.